புதுச்சேரி சட்டமன்ற உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மினி பேருந்து இயக்க கோரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அம்பேத்கர் சாலைக்கு உட்பட்ட பகுதிகளில் மினி பேருந்து இயக்க கோரி கடந்த 5 ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வருவதாக கூறுகின்றனர். அப்பகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் இதுகுறித்து சட்டமன்றத்தில் பலமுறை வலியுறுத்தியும் பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர். அங்கு 3 கல்வி நிறுவனங்களும் மீன்பிடி துறைமுகமும் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். அந்த பகுதியில் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் நிலையில் கூடுதல் கட்டணம் கொடுத்து ஆட்டோக்களில் சென்று வருவது மிகவும் சிரமமாக உள்ளது என்றும் மக்கள் தெரிவிக்கின்றனர். சட்டமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினராக இருப்பதால் தன்னை வஞ்சிப்பதாக நினைத்து பொதுமக்களுக்கு சேர வேண்டிய நலத்திட்டங்களை அரசு செய்யவில்லை என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் குற்றம் சாட்டினார். இதனையடுத்து புதுச்சேரி சாலை போக்குவரத்து மேலாளர் குழந்தைவேலு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். நாளை முதல் பேருந்து இயக்கப்படும் என்ற உறுதியை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. நான் ஒரு அதிமுக சேர்ந்த ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்கின்றதால இங்கே ஆளுகின்ற அரசானது என்ன பழிவாங்கத்தான் நினைத்து கொண்டு அப்பாவி பொதுமக்களுக்கு சேர வேண்டிய ஒரு சில திட்டங்களை கூட இன்னி வரைக்கும் வந்து செயல்படுத்தாம அந்த மக்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது. வேற வழியே இல்லாமல் நேற்று தினம் நான் அறிவித்து இந்த சாலை மறியல் போராட்டத்தை நடத்துறோம். இதில் வசிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு இந்த பகுதிக்கு இது வரைக்கும் மினி பஸ்ஸே விட்டதில்லை. ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறதா இருந்தாலும், ஒரு ஜிஹெச்சுக்கு போகிறதா இருந்தாலும், ஒரு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் நாங்கள் எல்லாமே ஆட்டோவை தான் எதிர்பார்த்துருக்க ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் நாங்கள். ஆனால் ஆட்டோ சார்ஜ் எங்களால் கட்டுற அளவுக்கு எங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம்லாம் எங்களுக்கு அவ்வளோ கிடையாது. அதனால எவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடியுமோ எங்களுக்கு இந்த பகுதிக்கு மினி பஸ் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார் எங்களுக்கு.